ஷூ வந்து இப்போ வளமையா போடுறது இந்த அளவு பிங்கி தான் கிடக்குண்டா பாருங்க பிங்கிட்டாரு. அந்த ஷூ வந்து இறுக்கம் என்ன அவட கால் கொஞ்சம் நாங்க இந்த கொப்பியை பிடிங்க. எத்தனை கொப்பி இருக்குன்னு பாருங்க, பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கிராண்ட்ல நிற்கிறோமா, ஒரு இறுக்கமான பாடுறது குடும்பம் சந்திக்க தான் வந்திருக்கேன். பார்த்தா கொஞ்சம் மக்கட முயற்சிகள் எங்க அவர் அவங்க கூட வரல எனக்கா போயிட்டாரு வேலைக்கு போயிட்டார். இந்த கரும்பெல்லாம் வேற கவச்சு வாங்கக்கா கொஞ்சம் பார்ப்போம். வீடு தோட்டங்கள் அழகா இருக்குது, எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த முருங்கை எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க, இந்த கரும்பு இதெல்லாம் வேற கவச்சது நீங்களா வச்ச நீங்க? இது முந்திரி என்னக்கா? எங்கடா போறீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் எங்க போறீங்க? காலைல சாப்பிட்டாங்களா ரெண்டு பேரும்? பெரிய இடம் உண்டு அந்த அங்கே ஃபுல்லாக தென்னை எல்லாம் இருக்கேனாக்கா. என்னடாப்பா டிஸ்கவரியா பல்சர் பைக்கா? என்ன பைக்கு? ஆ என்ன என்ன பைக் அது? ஓடி காட்டுங்களா கொஞ்சம் பார்ப்போம். டிஸ்கவரி எல்லாம் உடஞ்சிட்டாங்க வேணே. தண்ணி வருமா? அடிக்காதுல்ல, அடிங்க பார்ப்போம். அடிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஏன் அப்படி தண்ணி ஊத்துற நீங்க? அந்த அடை இது ஒன்று இருக்கு. ரைட் 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 ஓகே ஓகே. அது தண்ணி இப்ப வெயில் காலத்துலயும் பாருமா ஊத்தி வரும். தண்ணி 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 பிரச்சனை இல்லை இப்ப இங்க. தண்ணி ஊத்தி அடிச்சதான் இந்த சொக்கட்டோட உடைஞ்சிட்டாங்க, அதை லீக் ஆகுதாங்க. நிறுவனம் செஞ்சு கொடுத்தது. சரி வாங்க அவருக்கா கதைப்போம். இன்னைக்கு என்ன சமையல்? என்ன சமைத்தானே? இவ்வளவுதான் உங்களோட சமையல். இது எல்லாம் என்ன இது? இவ்வளவுதானா சமைக்கிற இதுல? எளிமையே நிக்கல எனக்கு. இந்த முதுகுல கீறுப்படுது, குனிஞ்சுதானே நிக்க வேண்டியா இருக்குது. என்ன இது? என்ன கழுவுறதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க? ஆண்டவனே, ரிங் சவுண்ட காசு இல்லையா? இதெல்லாம் யாரு ஷோகேஸ்? இதெல்லாம் அப்பா அந்த மழை காலத்துல தண்ணி வரதா? அந்த பிள்ளைகிட்ட கேட்க இல்ல, அப்படி ஒண்ணு இல்லண்டா. இந்த பிள்ளை எடுத்தாப்பா, எடுத்துவாமா எடுத்துருங்க, எடுத்து ஆமா வரைக்கும். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். அக்கட பேர் என்ன? பாயினி. பாயினி. கணவர் பேர் என்ன? குகதீவன். குகதீவன். உங்க கணவருங்க இப்ப வேறு அவங்களோட தேங்காய போய் தென்னை மரம் வேறு தேங்காய போய் இப்போ எத்தனை மதியம் சமைக்கல் சாப்பாடுகள் என்ன விளக்கங்கள்? சமையல் இனித்தான் சமைக்கணும். தான் சமைச்சு இப்போ அவரை நான் கொண்டு வந்தா அதை போட்டு சமைக்கணும். அப்படி இல்லாட்டி இருக்கிறத வச்சு சமாளிக்கிறான். காலையில் என்ன சாப்பிடுறீங்க? காலையில இரவாகின சோறு வரி இடந்து சாப்பிடலாம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். 3 பேரா? என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் 5ஆம் ஆண்டு படிக்காவோ, ஒரு ஆள் நேசரி. இப்ப அம்மைக்கு ஆளு 2 வயசு. பணவருக்கு ஒவ்வொரு நாளும் வேலையா? அப்படி இருந்து போட்டு வரும் வேலை. சில நேரம் மழை காலத்துல ஒரு வேலையும் இல்லை. வேலை இருந்தா போறான், இல்லாட்டி அவன் அம்மாங்கிட்ட போனா நான் தென்னை மரம் வரைச்சுன்னா வருவேன். அம்மாவோட விட எங்க இருக்கு? அம்மா எங்க இருக்கா? அம்மா கோலி மொழியில. கோர்லையும். மற்றது வணக்கம் பிள்ளை. வணக்கம். பிள்ளைற பேர் என்ன? மீனலோஜினி. மீனலோஜினி.
எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பரங்கியாமடு பரங்கியாவடு. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. பிள்ளை நாங்கள் இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு கல்விக்கான சேவையத்தை நாங்கள் நோக்கி போய் கொண்டிருக்கோம். அந்த ரீதியில் வந்து உங்கள்கிட்ட கேட்குறதுன்னா ஷூ, கொப்பி சாமான், பேக்குகள் நாங்கள் பார்த்துருக்கா என்னங்கண்ணே வாங்கணும் வாங்கணும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்து பாவிக்கலையா? பாவச்சு நாங்க பிஞ்சிட்டா அந்த பிஞ்ச சப்பாத்தையும் எடுங்க. மற்ற பேக் இருக்காங்க அதில் கொஞ்சம் விடுங்க பார்ப்போம். மற்றதாக்கா தாங்க பிஞ்சியை தாங்க பார்ப்போம். இங்கே எடுத்துட்டு வாங்க, இங்கே எடுத்துட்டு வாங்க. இது பிஞ்சிட்டாக்கா? இதா இது அவைக்கு இருக்குது 6 சைஸ். பேக் கொஞ்சம் பரவாயில்ல, புதுசாத்தானே இருக்குதுண்ணே. பள்ளியால கொடுத்த பேக். அது பேக்கு லைட்டாக மேலே பிஞ்சான் இருக்கேண்ணே. தைக்கணுமாக்குமேண்ணே. சரி வாங்க விடுத்து வாங்க. இப்போ ஷூ வந்து இப்போ வளமையாக போடுறது இந்த அளவு பிஞ்சி தான் கிடக்கு. இந்த பாருங்க பிஞ்சிட்டாரு. அந்த ஷூ வந்து இறுக்கம் என்ன கால் கொஞ்சம். ஸ்கூலுக்கு என்னத்துல போகிறோம்? நீங்கள் நடந்தா போடுறீங்க? சத்தமாக கேட்க மாட்டீங்களா? சத்தமாக கேட்க மாட்டீங்களா? கோமா கொஞ்சம் சத்தமாக கதைங்க. மாமாக்கள் பார்க்குறாங்களே, நிறைய மாமாக்கள் பார்ப்பாங்களே அந்த வீடியோ. அவனுக்கு நீங்கள் எனர்ஜிக்கா காய்ச்சா தானே அவங்க என்ன என்று அவதானிப்பாங்க. காலையில் சாப்பிடுனீங்க? இரவு சமைக்க சோறு சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் சவுண்டா கழிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரிதானே? அப்பா அங்கே வேலைக்கு போயிட்டாராங்கண்ணே? அப்பா தேங்காய போயிட்டாராங்கண்ணே. அப்போ உங்களுக்கு கொப்பி சாமான்லாம் இருக்குதா? இருக்குண்ணே. கொப்பி சாமான் இல்லை. அப்போ உங்களுக்கு பேக் மட்டும் நல்லா இருக்குது. பேக் மட்டும் பிரச்சனை இல்லை, கொப்பி சாமான் இல்லை. மற்றது ஷூவும் இல்லை. சரி, பார்க்குற மாமாங்கிட்ட என்ன சொல்லுங்க, என்ன இருக்க போறீங்க? உங்களுக்கு வீடு கட்டி தரீங்க. உங்களுக்கு வீடு கட்டி தரையா? அப்போ உங்களுக்கு சப்பாத்து ஒன்றும் வேணாம், பேக் ஒன்றும் வேணாம், கொப்பியும் வேணாம், சைக்கிள்லாம் பரவாயில்ல, சைக்கிளும் வேணாம். எடுத்தோட வீடை கட்டித்தாங்க. எனக்கு சைக்கிளும் கொப்பி சாமானும். நீங்க வீட்டை கட்டிக்க நான் பயந்து போய்த்தேனே. எனக்கு ஒரு வீடை கட்டித்தாங்கன்னு நான் பயந்து போய்த்தேன். நான் இதை கொப்பி சாமான் பேக்கில் கேட்பீங்கன்னு தானே அந்த கேள்வி கட்டினேன். கட்டி நான் கேட்டுருக்க மாட்டேன். நீங்க வீடை கட்டித்தாங்கன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். கரண்ட் வசதி இல்லை படிக்கிறது. கரண்ட் வசதி அது இல்லை. இப்ப இரவையில படிக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால எங்களோட சண்டை பிடிக்கிற கரண்ட் இல்லாம நான் அப்படி படிக்கிற அது இதுண்டு சண்டை பிடிப்பா. அதுக்கு வசதி இல்லை கரண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம். நேரத்தோட செக்கலோட படிச்சு போட்டு வச்சிருவா. அந்த ஒரு தரம் ஃபர்ஸ்டா வருவா, முதலாவது வருவா, அப்புறம் அடுத்த தரம் 2வது வர போல எங்களோட சண்டை பிடிக்கிற. இப்ப கரண்ட் வெளிச்சம் இருந்தா நான் படிச்சு ஃபர்ஸ்ட் வந்துருப்பேன் தானே. அவங்களோட பாடு என்னொன்னே சண்டை பிடிப்பாவும். அதான் அடுத்தோடனே இந்த இதை கெடுத்தாவும் போயிடுன்ற கதையோ வந்துட்டவக்கு. அடிப்படை வசதிகள் தண்ணி இருக்குது, கரண்ட் வசதியும் இல்லை, மற்ற டொய்லெட் வசதியும் இல்லை. இப்போ கரண்ட் வசதி இப்போ வந்து முதலாம் மாட வாரம் ரிப்போர்ட் இருக்கா? எடுத்து பழைய ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த முறை நீங்க முதலாம் அப்படியே வந்து அடிச்சு. அப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் வசதிகள் பார்க்குற மாமா எடுத்து கொடுத்தா நீங்க கிடைக்காரப்படியா படிப்பீங்க. ஏன்னா இப்போ அம்மாவோட அப்பாவோடையும் சண்டை பிடிக்கிறது, 2ஆம் பிள்ளையா வந்தா அம்மா அப்பாவோட சண்டை, உங்களா நான் வந்தேனா 2ஆம் பிள்ளையா என்ன? சரி, பார்க்குற மாமா கிட்ட தம்பி மணி வந்து கத்தி கொண்டு இருக்க என்ன? பார்க்குற மாமாட்ட என்ன விரும்புறீங்க, என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. எனக்கு கரண்டும் உங்களுக்கு கரண்ட் வசதிகளும் மற்றது சைக்கிளும் மற்றது வந்து படிப்பு உபகரணங்கள் வேணும் என்ன? சரி சரி, இந்த பதிவை நாங்கள் போடுறோம். டாக்டர் உறவுகளுக்கு நாங்கள் சொன்னோம். கண்டிப்பாக நாங்கள்
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிதானே? வாடா இங்கே வா இங்கே வா இங்கே வா கட்டிட்டு இருக்காங்க. கண்ணத்துற கண்ணத்துற அது கிடைக்க மாட்டேறா. சரிதானே? நாங்களும் ஒரு உதவி ஒன்று கொடுக்க மாட்டோம், கல்விக்கான உதவியை கொடுக்க தான் வந்திருக்கோம். அந்த உதவியை நாங்கள் ஒன்று தாரோம். சரிதானே? வெயிட் பண்ணுவோம். அவர் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். எஸ் சார். அக்கா வேறு யாரும் இருக்கா? நாங்க இந்த கொப்பியை பிடிங்க. எத்தனை கொப்பி இருக்குன்னு பாருங்க, பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 10 கொப்பி இருக்குதுன்னு. இந்த உதவி திட்டங்களை எங்களுக்கு வழங்கியது ஜேஎம் நம்ம தான் வளமையாக உதவி செய்கிறவங்க. அந்த உதவி திட்டங்களை வந்து கல்விக்கான உதவியை நாங்கள் அவரை கேட்டு அதுக்குரிய மாதிரி நாங்கள் செய்துருக்கிறோம். இதை நாங்கள் இன்னும் இருக்கு கொடுக்குறோம். சரிதானே? இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம். எங்களுடைய யூடியூப் ஊடாக பதிவு செய்து போடுறோம். பார்க்குற உறவுகள் யாரும் உதவுறதுக்கு கொண்டு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். சரிதானேக்கா? சரிதானே? ஓகே. சந்தோஷமா இப்போ உங்களுக்கு? சரி, அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அம்மாவுக்கு எனக்கு இந்த கொப்பியை தந்ததுக்கு நன்றி. நடுங்க. ஏன் நடுங்குறீங்க? என்ன பிரச்சனை? நடங்க தேவையில்லை. நீயே பதட்டப்படி நடங்குறீங்களே. நடங்க தேவையில்லை. சரிதானே? அப்போ நான் அந்த பதிவு போடுறேன். மேலே உதவியில் வந்தால் அடுத்த வீடு சந்திப்போம். சரிதானே? அளவணம் கத்தவனம். சரிதானே? ரைட். ஓகே. எல்லாம் வேறு ஆசீர்வதிப்பார் நம்மளைய. சரி, ஓகே. எங்களோட பதிவை பார்க்குற உறவுகள் சகோதரங்கள், நீங்கள் இப்படி எங்களை பகிர்ந்தீங்கன்னு சொன்னால், எங்களோட பதிவை வந்து பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பது எது விதமான மாட்டுக்கருத்தும் இல்லை. எனவே இந்த வீடியோவை நீங்கள் பதிவு செய்யுங்க, பகிருங்க. எவ்வளோ தூரம் பகிர்றீங்களோ இப்படியான நிலப்பாடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள. அடுத்த விதம் சந்திப்போம்.